Praise be to the name of the Lord. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையோடும் With the grace of our Lord Jesus Christ, பரிசுத்த அவருடைய பிரசன்னத்தோடும் with the presence of the Holy Spirit, உங்களை மீண்டும் மீண்டும் சந்திப்பதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். we are happy to meet you continually through this online. தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். God is with us. நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் தேவனுடைய கிருபை. It is by His grace we can able to stand on today. ஒவ்வொரு நாளும் உடைய கிருபை புதிதாக இருக்கிறது. His grace is new every morning. இந்த நாளெல்லாம் தேவ கிருபை உங்களோடு இருக்கும். In this new day also, God's grace will be with you. அந்த கிருபை நம் வாழ்க்கையிலே வெற்றியை கொடுக்கும். That grace will bring victory into our lives. நாம் யாவரும் கிருபை பெற்ற விசேஷித்த மக்கள். We are a special and a gracious people. நேற்று நாம் தியானித்த வண்ணமாக, as we look on yesterday, ஆபிரகாமை பார்த்து தேவன் God said to Abraham, பயப்படாதே, do not fear, நான் உனக்கு கேடகமும் மகா பலனுமாய் இருக்கிறேன் சொன்னார். I am thy shield and your exceeding great reward. அதற்கு பின்னால் ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே மேன்மைகள் கடந்து வந்தது. After that, Abraham received many goodness from God. அவன் பாதையெல்லாம் தைரியத்தோடு கடந்து போகிறான். In all his way, he was courageous in his life. தேவன் கேடகமாய் இருப்பதை உணர்கிறான். He realized God is a shield to him. தேவன் ஆபிரகாமுக்கு மகா பலனுமாய் இருப்பதை பார்க்கின்றான். He is able to realize God is his exceeding reward in his life. காரணம், தேவன் சொல்லுகிற வார்த்தையை நிறைவேற்றுகிறவராய் இருக்கிறார். Reason, God is able to fulfill his word in his life. அதுபோல் நம் வாழ்க்கையில் தேவன் என்னவெல்லாம் சொல்கிறாரோ, Same manner, whatever God said today, அதையெல்லாம் நிறைவேற்றுகிறவராய் இருக்கிறார். He is able to fulfill in our lives. இல்லை, தடுமாற வேண்டாம். Do not get confused. பயப்பட வேண்டாம். Do not get feared about it. கர்த்தர் பெரிய காரியம் செய்ய விரும்புகிறார். The Lord will do a great thing for you. நாம் ஆசீர்வாதமாய் இருப்பது தேவனுக்கு பிரியமாய் இருக்கிறது. It is God's will to be bless His people. இந்த வேளையிலும் கூட நாம் தியானிக்கும்படியாக, In this time also, let's meditate on God's word. ரூத்தின் புத்தகம் Book of Ruth, 11ஆம் அதிகாரம், chapter 3, verse 11. இப்போது மகளே, நீ பயப்படாதே, நான் உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன். நீ குணசாலி என்பதை என் ஜனமாகிய ஊராரெல்லாம் அறிவார்கள். And now, my daughter, have no fear. I will do you whatever you say, for it is clear to all my townspeople that you are a woman of a virtue. இந்த ரூத்தின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 11 சொல்லப்படுகிறது. In the chapter of Ruth, third chapter, verse 11, it says, பயப்படாதே. have no fear. இந்த வாரமெல்லாம் தொடர்ந்து பயப்படாதே என்று சொல்லி கர்த்தர் பேசிக்கொண்டே வருகிறார். The Lord is speaking to us continually about do not get fear. ஒவ்வொரு விதத்திலே ஒவ்வொருவருக்கு ஒவ்வொரு விதமான பயம் இருக்கிறது. There are kinds of many fears in God's people life. குடும்பத்தில் பிள்ளைகளை குறித்து, அவர்கள் ஃபியூச்சரை குறித்து பயப்படுகிறோம். You are getting worried about your children and your children's future. அநேக நேரங்கள் பலவீனங்களை கண்டு பயப்படுகிறோம். Many times we are getting fear about the sickness. பிரச்சனைகள் எதுவாவது வந்துவிடுமா என்று சொல்லி பயப்படுகிறோம். We are thinking about any kind of problem may come in the future. அதற்காக தான் பயப்படாதே என்று சொல்கிறார். That is the reason God is saying to you, do not fear. இங்கே ரூத்தினுடைய வாழ்க்கையில் கூட பயம் இருக்கிறது. This Ruth is also experiencing some kind of fear in her life. காரணம், ரூத் வந்த இடம் ஒரு புதிய இடம். Reason, the place where she went is a new thing. அவள் ஒரு மோவாபை பெண் அல்லவா. She is from a Moabite community. அவள் சந்திக்கிற அநேகர் நெருக்கமாய் பழகின மக்கள் அல்ல. The people whom she is meeting in her day-to-day life, they are not the familiar ones. அவர்கள் யாரும் ஆழமான உறவுகள் உள்ள மக்கள் அல்ல. They are not a deeply related people. நகை மூலமாக தான் ரூத் அந்த இடத்துக்கு வருகிறார். Through Naomi only, she is coming to that place. அதனால் அவளுக்குள் பயம் இருந்தது. So she is having a fear in her. ஆனால் இங்கே பயத்தை போக்கும்படியாக இந்த மனிதன் சொல்கிறார். But by removing that fear, this man is saying to her, நீ பயப்படாதே. do not have fear. ஒரு மனிதன் சொல்லுகிற அந்த வார்த்தை பயப்படாதே என்று சொல்லும்போது அதன் மூலமாக ரூத்தின் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டது. Through a man, he is saying, do not fear, our life is getting blessed. இன்றைக்கு தேவன் சொல்லுகிற நம்மை பார்த்து, Today, God is saying to you, do not fear. வசனத்தின் மூலமாய் சொல்லுகிற நம்மை பார்த்து, Through this word, God is speaking to you. நீ பயப்படாதே. Do not fear. நீ பயப்படாதே. Do not fear. நாம் பயப்பட வேண்டாம் என்று தேவன் விரும்புகிறார். God wants us to not to be get fear. என்று சொன்னால், Because அநேக தேவை இருக்கிறது. we may have many needs in our life. குடும்பத்தில் பிரச்சனை அதிகமாக இருக்கிறது. There is many problems coming in our families. இதையெல்லாம் எப்படி மேற்கொள்ள முடியும்? We don't know how we are going to overcome this. என் பிள்ளைகள் எதிர்காலத்தை குறித்து நான் பயப்படுகிறேனே. We are always worrying about our children's future. என்ன செய்ய முடியும் என்ற ஒரு குழப்பத்தோடு இருக்கிறோம் அல்லவா. What I'm going to do next?
தேவன் சொல்கிற ஒரு வார்த்தை, God is saying here, பயப்படவே பயப்படாதே, do not fear about anything. நீ உனக்கு வேண்டியபடியெல்லாம் நான் செய்வேன். I will do whatever you say. உங்களுக்கு என்ன வேண்டும் என்று தேவனுக்கு தெரியும். What you want, God knows. எல்லாவற்றையும் அறிந்தவர் அவர். He knows everything. உங்கள் உறவுகளுக்கு கூட உங்களுடைய தேவை அறியாமல் இருக்கலாம். Your relatives may not know what you are going உங்களுடைய through. நெருங்கியவர்கள் கூட உம்மை தெரிந்து கொள்ளாமல் இருக்கலாம். Your very close neighbors doesn't know what you are going through. ஆனால் எல்லாவற்றையும் அறிந்தவர் தேவன். But God knows everything. அதனால இங்கே சொல்கிறார், So for that reason, உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன். I will do for you whatever you say. இன்றைக்கு இந்த வார்த்தை மூலமாய் ஒரு தெளிவை பெற்றுக் கொள்ளுங்கள். Through this word, have a clarity over your life. உங்களுக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வார். He will do whatever you say. நீங்கள் எதை கேட்டீர்களோ Whatever you அதை say, தேவன் செய்ய விரும்புகிறார். God is happy to give. உங்களுக்கு அது வேண்டும். You require that. அது முக்கியம், உங்களுக்கு அவசியமா இருக்கிறது. It is important for you in your life. யாரிடத்தில் உரிமையை கேட்க முடியும்? Where I will go and get it? கேட்டாலும் அநேக இடத்தில் தடை வருகிறது. No one can able to bring it in my life. கேட்டாலும் அவர்களால் கொடுக்க முடியாத சூழ்நிலை அவளுக்கு இருக்கிறது. When I go and ask, they don't have a situation to give that. யாரிடத்தில் நான் கேட்க முடியும்? To whom I will ask. இன்றைக்கு தேவன் சொல்கிறார், Today God is saying, உனக்கு வேண்டியபடியெல்லாம் நான் செய்வேன். whatever you ask, God will do it. ஆண்டவர் அற்புதம் செய்ய அழைத்திருக்கிறார். God has called you to do a miracle for you. வேண்டியதை தேவன் சந்திக்க விரும்புகிறார். God is happy to meet your needs. அதனால் தேவனை நோக்கி பார்ப்போமா? Let us look unto God today. இரக்கமுள்ள தேவனே, Gracious Father, பயப்படாதே என்று சொல்வதற்கு நன்றி. as you said, do not fear. எங்களுக்குள் ஆண்டவரை தொடர்ந்து பயம் குறைந்து கொண்டே இருப்பதற்கு நன்றி. Thank you. The fear has been getting removed from my இந்த life. தேவை எனக்கு கிடைக்குமா என்று அஞ்சிக் கொண்டிருக்கிறோம். Lord, I am getting feared of how the need is going to be met. என் வாழ்க்கையில் இது முடியுமா என்று நான் கலங்கி கொண்டிருக்கிறேன் ஐயா. I am expecting how this thing is going to end in my life. நல்ல வார்த்தையை நாங்கள் பார்த்தோம். I look at a good word from the Bible. எனக்கு வேண்டியது செய்ய போறீங்க. Lord, you are going to do whatever I எனக்கு ask. வேண்டியது கொடுக்க போறீங்க. You are going to give me exactly what I இந்த need. ஆண்டு முடிவுக்குள்ளாக நான் பெற்றுக்கொள்ள போகிறேன். By this end of the year, I am going to receive it from நீ you. சொல்லிவிட்டீர் அல்லவா? As you said in your word. Thank you, Lord. நீங்க சொல்லிட்டீங்க ஐயா. Lord, you said it. நீங்க சொல்லிட்டீங்க அப்பா. Lord, you said it, Lord. வேண்டியது செய்ய போறீங்க, அதற்காய் ஸ்தோத்திரம். That we thank you. You are நான் going to do it பெற்றுக்கொள்ள for us. போய் அதற்காய் ஸ்தோத்திரம். I am going to receive it by faith. தொடர்ந்து நடந்துங்க அப்பா. Lead us continually. நாமத்தை தொடர்ந்து எங்க வாழ்க்கையில் வெளிப்படுத்துங்க. Help me to glorify you. பெரிய காரியம் செய்யுங்க. Do great things, Lord. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name, we pray. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless you.